சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 10ஆம் தேதி. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 43வது சங்கீதம் 4வது வசனம். ஆசேர் என்பதன் பொருள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதாகும். அப்பொழுது லேயால் நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 13வது வசனம். தேவன் தாமே நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்கிறார். நம்முடைய திறமைகளோ தாளந்தோ ஊழியமோ அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கத்தில் வேத அறிவை பெற அல்லது பல அற்புதங்களை செய்ய நாம் இயங்குகின்றோம். குணமாகும் வரம் போன்ற அசாதாரணமான திறமைகளை பெற நாம் விரும்புகின்றோம். இவை எதுவுமே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருவதில்லை என்பதை பின்னர்தான் நாம் உணர்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய சந்தோஷம். அவர் பிரசன்னத்தில் இருப்பதும் அவருடன் பேசுவதும் நமக்கு கிடைத்த பாக்கியமாகும். தாவீது சொன்னான், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பும் உண்டு. சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 11வது வசனம். அவரை தியானிப்பதிலும் ஆராதிப்பதிலும் அவரோடு ஒன்று போவதிலும் அவருடைய வார்த்தையை படிப்பதிலும் நாம் முழங்கால் படியிட்டு கழித்த தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களாக இருந்ததை நீங்கள் கவனித்திருக்கலாம். இந்த சந்தோஷத்தை உலகில் உள்ள வேறு எந்த சந்தோஷத்தோடும் ஒப்பிடவே முடியாது. இந்தியாவின் கோவில்களை கொள்ளையடித்த ஒரு ராஜாவை பற்றிய உண்மை கதை இருக்கிறது. அவன் கொள்ளையடித்து சிந்து நதியை கடந்தபோது அவன் தனது வீரர்களிடம், உங்கள் விசுவாசத்திற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியோடு நான் வெகுமதி அளிக்க விரும்புகிறேன். இத்தனை வருடங்கள் நீங்கள் என்னோடு கஷ்டப்பட்டீர்கள். ஆகவே வாருங்கள், வைரங்கள், மாணிக்கங்கள் மற்றும் பல விலையுயர்ந்த கற்கள் அடங்கிய புதையல் பயிர்களை திறந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். பின்னர் அவன் படையினரை அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்வதற்கு அவர்களை அனுமதித்த போது ராஜாவின் அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு படை வீரனை தவிர மற்ற அனைவரும் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ள முன்வந்தனர். ஆனால் அந்த ஒரு வீரன் மட்டும் முன்வரவில்லை. அந்த வீரன் சொன்னான், மன்னரே, நான் உம்மையே தேர்ந்தெடுக்கிறேன் என்றான். ஆகவே எனக்கு இந்த காரியங்களெல்லாம் வேண்டாம். நான் உங்களுடன் தங்குவதற்கான பாக்கியத்தை எனக்கு தாரும். ஒருவேளை ராஜா மரிக்கும்போது இந்த அனைத்து பொக்கிஷங்களும் அவனுடையதாக மாறும். மற்ற வீரர்களை காட்டிலும் அவனே அதிகம் பெற்றதாக கூறப்படும். பலர் ஆசீர்வாதங்களை பற்றி தங்களுக்கு என்ன வேண்டும் அல்லது தாங்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நினைக்கிறார்கள். மேலும் ஆண்டவரே, எனக்கு இதை தாரும், அதை எனக்கு தாரும் என்று கேட்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையோ அவர்கள் விரும்பவில்லை. அவரே எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுப்பவர். அவர் மீது உள்ள விசுவாசத்தால் நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம். நாம் அவரை நேசிக்கும் போது, அவரை அதிகமாக கனம் பண்ணும்போது எல்லாவற்றையும் தானாகவே பெறுவோம். அவரே நம்முடைய ஆசேர். அவர்தான் நமது மெய்யான மகிழ்ச்சி.